ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 10th சோஷியல் சயின்ஸ்க்கான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய டாப் 20 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம்ப்பா. அதுவும் பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த 5 மார்க் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு 10th பசங்களா இதில் இருக்கிற ஒரு கொஸ்டினை கூட விடாமல் பார்த்துருங்க. அதோடு இல்லாமல் நான் பசங்களுக்கு தெளிவாக போட்டிருக்கேன். ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக டாபிக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும்ப்பா. ஹிஸ்ட்ரி ஒரு 15 5 மார்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ரெண்டுமே சேர்த்து ஒரு 20-25 தான் இருக்கும். ஸோ ரொம்ப குறைவான 5 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நம்ம பசங்க ஓவராலாக படித்தாலே மேக்ஸிமம் 5 மார்க்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம்ப்பா. அதுக்கு முன்னாடி நம்ம பசங்க இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா இப்போ வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பில் பட்டன் ஆல்னு செட் பண்ணுங்கப்பா. இன்னும் நம்ம பசங்க யாராலும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போயிட்டு உடனே ஜாயின் பண்ணுறேங்க. அங்கே நம்ம பசங்களுக்கான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் ஃபஸ்ட்டு அங்கே தான் அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? சரி வாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போயிடலாம். அதோட இன்னொரு மேட்டர் என்னன்னா நம்ம பசங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக வேறு எந்தெந்த சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சீக்கிரமாக போடலாம் சொல்லுங்கப்பா. அதுவும் போடுறேன். இன்னொரு மேட்ருப்பா, இப்போ வந்து 5 மார்க்ஸ் போட்டோன்னா இதுக்கப்புறம் கண்டிப்பாக வரக்கூடிய கன்ஃபார்ம் 8 மார்க்ஸ் என்னென்ன படிக்கணும். 10th சோஷியல் சயின்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய டிஸ்டிங்விஷ் பிட்வீன்ஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் மேப் பிளேசஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பசங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டினியூஸாக வீடியோஸை இறக்கிக்கிட்டே இருக்க போகிறேன். ஸோ அதனால் பசங்க எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு படிச்சுட்டே வந்தீங்கன்னா சோசியலில் நம்ம பசங்க சென்டம் போடலாம், மார்க்கு பக்காவாக எடுக்கலாம்ப்பா. ஸோ அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சொல்கிறேன், எப்படி நீங்கள் தான் மார்க் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே புட்டு வைக்கிறேன் அடுத்த வீடியோவில். ஸோ அதெல்லாம் டக்குனு தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி வாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30th கொஸ்டின் பார்க்குறப்ப டிஸ்கஸ் த ரீசன்ஸ் பிஹைண்ட் த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லி போட்டு வச்சுங்க. செகண்ட் 14th வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த ரெஸ்பான்ஸ் டு ஸ்வதேசி மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 15th வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமைன் த ஆரிஜின் அண்ட் growth ஆஃப் நான் பிராமின் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. ஓகேங்களாப்பா? 16th பொறுத்த வரைக்கும் எஸ்டிமேட் பெரியார் இவிஎஃப்ஸ் டெசிசிவ். ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக இம்பார்ட்டன்ட் ஜாகிரபி கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குது 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன் த டிவிஷன்ஸ் ஆஃப் நார்த்தன் மவுண்டன்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு இந்தியா. செகண்ட் ஒன் கிவ் அன் அக்கௌண்ட் ஆன் த மேஜர் பெனின்சுலர் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. தேர்ட் ஒன் பொறுத்த வரைக்கும் ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூன். Fourth one describes the forests of India. Fifth one state the types of soil in India and explain the characteristics and distribution of soil. Very important. Triples are போட்டு வச்சுங்க, கண்டிப்பாக கேட்கலாம். சிக்ஸ்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அபவுட் எனி 2 multi-purpose projects of India. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா bring out the characteristics of intensive and plantation farming. எய்த் ஒன் ரைட் அபவுட் the distribution of cotton textile industries in India. Ninth one explain the factors responsible for the concentration of jute industries in the Hooghly region. 10th one write an account on the major iron and steel industries of India. 11th one what is urbanization, explain its impacts. Very important, double sir போட்டு வச்சுங்க. 12th one explain the process of measuring human development. 13th one பொறுத்த வரைக்கும் classify and explain the roadways in India. பார்த்து வச்சுங்கப்பா, இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். 14th one write an account on river Kaveri. ஓகேங்களா? 15th one பொறுத்த வரைக்கும் what is desertification and write about the areas affected by it in Tamil Nadu. ஓகேங்களா? 16th one bring out the types and distribution of soils in Tamil Nadu. double sir போட்டு வச்சுங்க, important question. 17th one பொறுத்த வரைக்கும் write about the plantation farming of Tamil Nadu. 18th one பார்த்தீங்கன்னா give an account on water resource of Tamil Nadu. 19th one பொறுத்த வரைக்கும் bring out the mineral distributions in Tamil Nadu. 20th one explain the different modes of transports available in Tamil Nadu. 21 write about road safety rules. தயவு செஞ்சு பார்த்து வச்சுங்க, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஜாகிரபியில் மொத்தம் 25 மார்க்ஸ் கிட்ட கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ரெண்டுமே சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா பசங்க ஒரு 20-25 5 மார்க்ஸ் வரும். ஓகேங்களா? என்ன ப்ரோ இவ்வளோ 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இதையும் ரெடியூஸ் பண்ண கோல்டன் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்கப்பா. நம்ம பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின் சொல்லிட்டு செப்பரேட்டாக போகிறேன். இது இப்போ கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா இந்த 5 மார்க்லையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன இருக்குது அப்படின்னு போட போகிறேன். தயவு செஞ்சு இதில் இருக்கிறது மேக்ஸிமம் படித்தா கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். அந்த இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லோலனஸ், ஆவரேஜ் லெனஸ் படிச்சு வச்சுக்கோங்க. சரி வாங்க இப்போ இந்த சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் பார்த்தலாம். 7th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த வேரியஸ் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவர்னர். 8th ஒன் briefly explain various terms associated with measuring of national income. 9th one what are the methods of calculating gross domestic product
இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டபுள் ஸ்டார் கொடுத்து வச்சு நல்லா பார்த்துங்க. ரைட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் த growth அண்ட் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? 11th பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த ஃபாலோவிங் த எக்கனாமிக் பாலிசிஸ், அக்ரிகல்ச்சரல் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி, நியூ எக்கனாமிக் பாலிசி. ஓகேங்களா? 12th ஒன் ரைட் briefly the history of globalization. 13th ஒன் பொறுத்த வரைக்கும் ரைட் about the வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் பார்த்து வச்சுங்க இம்பார்ட்டன்ட். 14th ஒன் ரைட் த challenges of globalization. 15th one write a detailed note on non-alignment. ஓகேங்களா? 16th one discuss the core determinants of Indian foreign policy. 17th one highlight India and international organization with special reference to any 3 India's global groupings. 18th one trace the reason for the formation of BRICS. ஓகேங்களா? சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் பார்த்து வச்சிங்கப்பா. கண்டிப்பாக இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் படித்து நம்ம பசங்க மேக்ஸிமம் 5 மார்க்ஸை எங்கள் பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ணிடலாம். அதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு அடுத்தது சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டுக்கிறப்பா. சயின்ஸும் போகிறேன், 10th தமிழ் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கேன். சயின்ஸ் போகிறேன், மேக்ஸ் போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம பசங்க வந்து சயின்ஸில் இம்பார்ட்டன்ட் சீக்கிரம் போடுங்க கேட்டிருந்தீங்க. ஸோ ரெடி பண்ணிக்கிறப்பா. இன்னும் மேக்ஸிமம் 2 to 3 டேஸ்க்குள்ள அப்லோட் பண்ணுறேன். ஸோ கவலைப்படாதீங்க. நம்ம சேனல்லேருந்து நம்ம பசங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்துக்குது. PDF வேணும், நோட்ஸ் வேணும், ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா போய் டக்குனு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறேங்க. நான் பசங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தொழில் தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களா. ஸோ தயவு செஞ்சு இப்போ வரைக்கும் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தெரியாது அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த தொழில் தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணிடாதீங்க.